ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாகை சமையலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி பழம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இருக்க வேணாம், ஒரு மாதிரி குறகுறப்பாக இருந்தாவே போதுமானது. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு. இதை நம்ம அம்மியில் வச்சு நல்லா நசுக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது ரெண்டுத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு. அப்புறமா இதுக்கு தேவையான முட்டை. நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு, சீரகம், மிளகு, அதை எல்லாமே இதோட சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். கிரேவிக்காக தான் அது. இந்த வெங்காயம் வேகிறதுக்கான உப்பு, கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சால்ட்டை விட கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பேக்கெட் சால்ட் உப்புக்கு பதிலாக கல் உப்பு வாங்கினது நல்லா வெயிலில் ஒரு தட்டில் கொட்டி காய வச்சு அதை மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். அடித்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அல்லது வேறு எந்த டப்பாவிலையோ நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வீணாக போகாது, அப்படியே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற தூள். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது தேங்காய் அரைச்ச தண்ணி தான், வேறு ஒன்றும் இல்லை.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் இதோட சேர்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. முட்டையை இதோட சேர்த்துடலாம். இப்போ முட்டை எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம், அப்படியே வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.